ரெட்மி 14C இஷ்யூ நோ பவர். இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு நம்ம எங்கேருந்து செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி கனெக்டர்லேருந்து ஜிஆர் செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி கனெக்டரில் இங்கே இது கிரவுண்ட் லைன் சரியான பீப் சவுண்ட் வருவது. இங்கால இது என்னது ப்ளஸ் லைன். அப்போ இது ஷார்ட்டில் இருக்குது. இங்கால பீப் சவுண்ட் வரக்கூடாது. இங்கே நார்மலாக 350 450 ரீடிங் வரணும். ஆனால் இங்கே என்ன வருது பீப் சவுண்ட் வருது. அப்போ இந்த லைன் ஷார்ட்டில் இருக்குது. இப்போ இந்த லைன் எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லி பார்த்து அந்த லைனை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ரஷ்மி இதை வந்து எடுங்க ஆகும். ரெட்மி 14C டயக்ராம் எடுங்க ஆகும். பிட் மேப் எடுத்து பிட் மேப்பில் பேட்டரி கனெக்டர் அந்த லைன் எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லி பாருங்கள். ரெட்மி 14C எடுத்துட்டீங்களா? ஜூம் பண்ணுங்க. இப்போ இந்த லைன் நம்ம கிரவுண்ட் இங்கே ஜிஎன்டி சவுண்ட் வருவது ஓகே. இது கிரவுண்டில் இருக்கிறது. இந்த வரைக்கும் மட்டும் ப்ளஸ் லைன். இப்போ இதில் நமக்கு நார்மலாக இந்த லைன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் 350 650 ரீடிங் வரணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன வருது பீப் சவுண்ட் வருது. இப்போ இந்த லைன் எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லி பாருங்க. அப்போ இதில் இப்போ எது ஷார்ட்டாக அரைக்கலாம். இந்த அரைக்கி ஜூம் பண்ணுங்க வருது. ஓ இந்த அரைக்கி இது என்ன கனெக்ஷனில் இருக்கு பேரலில் இருக்குது. இது ஷார்ட்டாக இருக்கலாம். இதே மாதிரி பேரலில் எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குதோ அந்த இடம் எல்லாமே ஷார்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ ஜூம் அவுட் பண்ணுங்க. அப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சரிங்களேன். இந்த அரைக்கி ஃபஸ்ட்டுக்கு இங்கே போகுது கிளிக் பண்ணுங்க. இல்லை ஓகே அவ்வளோ ஜூம் காணுமா. இந்த அரைக்கி அடுத்தது ஃபஸ்ட்டுக்கு எங்கே போகுது 2GPA 2GB இந்த இதுக்குள்ளேயும் கெப்பாசிட்டர் இருக்குது. பேரலல் கனெக்ஷன் இருக்குது. இந்த 2GPA போயிருந்தாலும் ஷார்ட் காட்டும். அதில் வார அந்த லைனில் போயிருந்தாலும் ஷார்ட் காட்டும். அடுத்தது எங்கே போகுது சரி நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ண ஓகே அங்கே போகுது. அடுத்தது சார்ஜிங் ஐசி அங்கே எங்கே போகுது அங்கே இன்னும் கொஞ்சம் இருங்க. இன்னும் கொஞ்சம் இருங்க. 4GPAக்குலேயும் போகுதுண்ணே. சரி அப்போ நம்ம என்ன செய்வோம். இப்போ இந்த கனெக்ஷன் எங்கே போகுதோ அந்த இடத்துல ரோஷினை போட்டுட்டு ஒரு 4.2 லைனை இன்ஜெக்ட் பண்ணோம்னு சொன்னால் எந்த கெப்பாசிட்டர் போயிருக்கோ அது வந்து மெல்ட் ஆகும். அதை கழட்டினோம்னு சொன்னால் ப்ராப்ளம் ஷோ. இப்போ எந்த ஃபுல்லாக எல்லா லைனும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நமக்கு தெரியாது. இப்போ எது எந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகி போயிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அதால் எது போயிருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஏரியாவில் போயிருக்கலாமே. இந்த ஏரியாவில் போய்க்கலாம். இப்போ இங்கே இதுக்குள்ளே போகுது. இது 2GPA இருக்கு வருது. இது நமக்கு சீல்டோட இருக்குது. சீல்டோட இருக்குது. நம்ம சீல்டு இல்லை கலட்டி இருக்கிற சைட்டுக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை அது இல்லைன்னு சொன்னால் சீல்டை கழட்டுவோம். இங்கே இந்த ஏரியாவில் போயிருக்கலாம். இங்கே கொஞ்சம் ரோசின போகிறேன். அடுத்தது இந்த ஏரியாவில் போகுது தானே. அடுத்தது சார்ஜிங் ஐசி ஏரியாவிலையும் போகுது. அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகுது 4GPA இதில் இருக்குது. ஷீல்டில் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஷீல்டு இல்லாததுக்கு மட்டும் ரோஷினை போட்டிருக்கோம். அதில் இப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எத்தனை செட் பண்ண இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு 4.2 ஓகே 4GPA பாருங்களா. இப்போ நான் 4.2 வோல்டேஜ் வந்து இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். பாருங்களா 4.2 வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா ஓகே பக்கத்துலேயே இருந்துருக்கு. அப்போ நம்ம நெல்லம் சீல்டெல்லாம் கழட்டி ஃபுல்லாகவே போடலை. ஃபஸ்ட்டுக்கு இங்கே பாருங்கள் கேமரா இங்கே பாருங்கள் கேமரா பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா பக்கத்துலேயே போயிருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கே வந்து இந்த ஷீல்டு எல்லாத்தையும் பிரித்து ஃபுல்லாக ரோஷினை போட்டு அடிச்சிருந்தா பக்கத்துலேயே போயிருக்கு. நமக்கு அதை சும்மா டைம் வேஸ்ட் ஆனால். அப்போ அதால் நமக்கு எது பக்கத்தில் எது ஓப்பனில் இருக்கோ அந்த ஏரியாவில் ரோஷினை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அந்த ஏரியாவில் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பிரிக்கணும். வாங்கணும் இதை நமக்கு இது பிரிக்க தேவையில்லை. இப்போ பிரிக்காமக்கே நம்ம இதை இதை டக்குன்னு மெல்ட் ஆகிட்டு நம்ம இதை கலட்டினோம்னு சொன்னாலே இது போதும். பாருங்கள் இப்போ கலட்டிட்டு பாருங்கள்
இப்போ இந்த லைனை செக் பண்ணி பார்க்க. இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக பீப் சவுண்ட் வரல, என்ன செய்யுது, ரீடிங் வருது. இப்போ நார்மலாக நம்ம அந்த கெப்பாசிட்டர் மட்டும் தான் ஒரு ஷோட்டில் இருக்குது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சீட்டெல்லாம் பிரிச்சிருக்காங்க. என்னது பிரிச்சாங்க சொல்லி தெரியா? பார்த்தீங்களா? ஓகே தானே. இது இஷ்யூ என்ன வந்து சார்ஜிங் இஷ்யூன்னு சொல்லி கொண்டு வந்தோம். நோ போகிறேன் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் விபேட் லைனில் ஷோட் இருந்தீங்க. விபேட் லைன் எது சொல்லி ஷோட்டை ஃபைன் பண்ணி கெப்பாசிட்டர் நம்ம கொண்டிருக்கோம். இது ஓகே. இப்போ நார்மலாக சார்ஜுமே இருக்குது 1.5 1.8 சார்ஜுமே இருக்குது. ப்ராப்ளம் ஓகே. இது